புசி ஆனந்த விசாரிக்கிறாங்க, நிர்மல்குமாரை விசாரிக்கிறாங்க, ஆதவ் அர்ஜுனாவை விசாரிக்கிறாங்க, 3வது நாளா விசாரிக்கிறாங்க, 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த விஷயம் வந்து ஒரு 3 நாளா பிளாஷ் நியூஸா பல சேனல்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உடைச்சி சொல்லி ஆகணும்ல. திமுகவை சேர்ந்த நபர்களை விசாரிச்சாங்களா சிபிஐ? ஏன் விசாரிக்கல? ஏன் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் விசாரிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல. அதுக்கான பதிலை நம்ம சொல்லிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரு 3-4 நாளா பரபரப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிள்ளைங்க வந்து ஒரு நார்த் இந்தியனை ட்ரெயின்ல வச்சு வெட்டி அதை ரீல்ஸ் எடுத்து போடுறது, அந்த சம்பவம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு போதையில, டாஸ்மாக் போதையா கஞ்சா போதையா அப்படின்னு தெரியல, ஒரு போலீஸ ஒரு கோவில் விழாவில் ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு துரத்துற அந்த சம்பவம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது இல்லாம போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பேசாத நம்ம தமிழ்நாட்டு மீடியாக்கள் என்ன விஷயத்த ரொம்ப ஹைலைட்டடா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, டெல்லிக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள் போயிருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா போயிருக்காங்க, நிர்மல்குமார் போயிருக்காங்க, புசி ஆனந்த் போயிருக்காங்க, அவங்க கிட்ட சிபிஐ வந்து ரொம்ப தீவிர விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையே தமிழ்நாட்டு மீடியாக்கள் வந்து ரொம்ப ஹைலைட்டடா பேசிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி பேசப்பட்டது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த கரூர் வழக்குல வந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகுது. நீங்களே பாத்தீங்களா, சிபிஐ வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்களை தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. திமுக காரங்களை யாரையும் கூப்பிட்டு விசாரிக்கல. அப்பனா திமுக மேல தப்பு கிடையாது, தமிழக வெற்றி கழகத்து மேலதான் தப்பு அப்படின்னு மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக புசி ஆனந்த விசாரிக்கிறாங்க, நிர்மல்குமாரை விசாரிக்கிறாங்க, ஆதவ் அர்ஜுனாவை விசாரிக்கிறாங்க, 3வது நாளா விசாரிக்கிறாங்க, 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த விஷயம் வந்து ஒரு 3 நாளா பிளாஷ் நியூஸா பல சேனல்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உடைச்சி சொல்லி ஆகணும்ல. திமுகவை சேர்ந்த நபர்களை விசாரிச்சாங்களா சிபிஐ? ஏன் விசாரிக்கல? ஏன் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் விசாரிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல. அதுக்கான பதிலை நம்ம சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ வந்து இந்த 3 பேருக்கிட்ட தான் விசாரணை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனலும் பேசினாங்கல்ல, அதுவே உண்மை கிடையாதுங்க. 6 பேருக்கிட்ட இந்த 3 நாள்ல விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேர் யாராரு அப்படின்னா, அந்த கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட ஆட்சியர் கிட்ட டெல்லி சிபிஐ அலுவலகத்துல விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. கரூர் மாவட்ட எஸ்பி இருப்பாங்கல்ல, காவல் கண்காணிப்பாளர், சோ அவங்க கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது போக செப்டம்பர் 27ஆம் தேதி நாமக்கல் கரூர் பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் பயணித்த அந்த வாகனம் இருக்குல்ல, பிரச்சார வாகனம் இருக்குல்ல, அந்த வாகனத்தை ஓட்டுன அந்த ஓட்டுநர் இருப்பார்ல, சோ அவர்கிட்டயும் சிபிஐ விசாரணை அப்படிங்கறத நடத்திருக்காங்க. இதுல வந்து மாவட்ட ஆட்சியர் கிட்ட விசாரணை நடத்தினாங்க, எஸ்பி கிட்ட, காவல் கண்காணிப்பாளர் கிட்ட விசாரணை நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்தது அப்படின்னா, அது திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்கா போகும். சோ இவங்க தரப்புல ஏதோ தப்பு இருக்கிறனால தான் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு சிபிஐ விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வரும். அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசாம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள் கிட்ட மட்டும் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. பட் விசாரணை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. 3 நாளா எல்லாரையும் வந்து தனித்தனியா வச்சு ஒரே கேள்விகள் தான் தனித்தனியா வச்சு பதில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க சொல்ற பதில்ல இருந்து இவங்க சொல்ற பதில் மாறுபடுதா, இவங்க சொல்ற பதில்ல இருந்து இவங்க சொல்ற பதில் மாறுபடுதா அப்படிங்கறத கம்பேர் பண்ணி தான் இத மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது சிபிஐ பண்ணுவாங்க. அத மாதிரியே நடந்திருக்கு. பட் இந்த 6 பேர்கிட்ட நடத்தின விசாரணையில ரொம்ப முக்கியமான விசாரணையா எதை சொல்றாங்க, எதை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா, விஜயோட பிரச்சார வாகனத்தை ஓட்டுன அந்த ஓட்டுநர் இருக்காருல்ல, அவர்கிட்ட நடத்தின விசாரணை தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அங்க நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வந்து அவர் தானே அந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டிட்டு வந்தாரு. அப்போ போலீஸ் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, வழி நெடுக வந்து நிறைய ரசிகர் கூட்டம், நிறைய தொண்டர் கூட்டம் அவங்களுக்கு இருந்தது. அதனால விஜய் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றதுக்கே ரொம்ப டிலே ஆச்சு, சாயங்காலம் 7 மணிக்கு தான் வந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும், பொதுவா பாக்குறோம். ஆனா அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்திருப்பார்ல, இன்ச் பை இன்ச்சா வந்து நகர்ந்து நகர்ந்து அப்படியே கொண்டு வந்திருப்பார்ல, அப்போ அங்க காவலர்கள் இருந்தாங்களா? அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து இல்ல லேட் ஆகுது, இவங்க சொன்ன டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தடுத்து நிறுத்தினாங்களா? பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுத்தாங்களா? அப்படிங்கிற அடிப்படையில ஓட்டுநர் கிட்ட விசாரணை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. இங்க தொடங்கி அங்க கரூர்ல முடிகிற வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் அந்த ஓட்டுநருக்கு தெரியும். சோ அதனால அவருடைய விசாரணை, அவர் இந்த விசாரணையில கொடுத்த பதில் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, 3 நாள் விசாரணை எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க.
அடுத்ததா என்ன நடக்கும் அப்படிங்கிறதா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்ததா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, 2 பேருக்கு சம்மன் அப்படிங்கறத சிபிஐ வந்து இன்னும் 2 நாள் 3 நாள்ல இஷ்யூ பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நபர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தலைவர் விஜய் அவர்களுக்கு சம்மன் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம். அதே மாதிரி திமுகவை சேர்ந்த கரூரை சேர்ந்த டான் என்று சொல்லப்படுகிற செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ வந்து அடுத்து சம்மன் இஷ்யூ பண்ண போறாங்க. இவங்க 2 பேர் தான் அடுத்து வந்து சிபிஐ ரேடார்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால கேள்விப்பட முடியுது. ஆனா என்ன அப்படின்னா, 2 பேருக்கிட்ட நடத்தப்பட போற அந்த விசாரணை அப்படிங்கிறது தான் வேற. விஜய் வந்து இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது சிபிஐக்கு தெரியணும். அதுக்காக விஜய் கிட்ட இந்த விசாரணை வந்து அடுத்த கட்டமா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு என்னத்துக்குப்பா சம்மன் இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ அங்க விசாரணைக்கு போயிருந்தா ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இல்ல நிர்மல்குமார் எல்லாரும் யாருடைய பேரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு பேருன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படி அவருடைய பேர் வந்து எங்க பார்த்தாலும் அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு சிபிஐ உறுதி பண்ணுவாங்க. ஆனா ஒரு சம்பவத்துல எங்க பார்த்தாலும் பொதுமக்கள்ல இருந்து அடிப்படை தொண்டன்ல இருந்து உச்சியில இருக்க தமிழக வெற்றி கழக தலைவர் வரைக்கும் ஒரு பேரை சொல்றாங்க, செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்றாங்கன்னா, சிபிஐக்கு இந்த செந்தில் பாலாஜி ஏதாவது பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகத்தை விசாரணைக்கு போன இவங்களும் அங்க சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி இருக்கப்போ செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு சிபிஐ விசாரிப்பாங்கல்ல. ஏன் எல்லாரும் இந்த விஷயத்துல உன்னுடைய பேரையே திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்கல்ல. சோ அந்த விசாரணைக்காக தான் அடுத்து வந்து செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் இஷ்யூ பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து இந்த கேஸ் எப்படி போனாலும் திமுக தப்பே செய்யலன்னு போனா கூட செந்தில் பாலாஜி வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த கேஸ்ல அவருடைய பேர் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. ஏற்கனவே விசாரணை நடந்த விதம் எல்லாத்தையும் பாக்குறப்போ இதுல ஏதோ ஒரு நடந்திருக்கு, ஏதோ ஒரு திரைமறைவுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துதான் இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் சிபிஐ விசாரணையே போகுது. சிபிஐக்கும் அதுல சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய விசாரணை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கப்போ நம்ம செந்தில் பாலாஜி விசாரிக்கப்பட்டார் அப்படின்னா பல உண்மைகள் வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தமிழ்நாடு போலீஸா இருந்தா அவருடைய வேலையெல்லாம் காமிச்சு தப்பிச்சிடலாம். பட் சிபிஐ ஆல்ரெடி இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அஜய் ரஸ்தோகி அவர்கள் வந்து கரூர்ல தங்கி எவ்வளவு நாள் இந்த விசாரணையை நடத்திட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கப்போ இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி வந்து தவறு செஞ்சிருந்தாரு அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு வந்து டிமிக்கி கொடுத்துட்டு மறைஞ்சிக்கிறது, நெஞ்சு வலின்னு ஏமாத்துறதுலாம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. சோ கூடிய சீக்கிரம்னா பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம செந்தில் பாலாஜி வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி அங்க வந்து அந்த கிடுக்குப்பிடி விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எதிர்பார்ப்புகள் நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அப்படி தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னா இந்த வழக்குல என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.